பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்லுகிறார் பாருங்க. சமுத்திரத்தின் நடுமையமாய அங்கதான் அவரை தூக்கி போட்டாங்க. ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். அல்லேலூயா. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம் அவரை சூழ்ந்து கொண்டதான். அல்லேலூயா. கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. என்மேல் புரண்டது என்று சொல்லுகிறார். சொல்லி புலம்புகிறார். அப்ப பாருங்க, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். எப்படியா? அவருடைய கண்களுக்கு இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. ஏன் தள்ளப்பட்டார்? எதற்காக தள்ளப்பட்டார்? அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது தள்ளப்பட்டு போயிடுவோம். அப்போ சொல்லக்கூடாது, என்னை கர்த்தர் கைவிட்டாரோ. அல்லேலூயா. பாருங்க, அப்ப தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அப்ப நான் இனிமே உடைய பரிசுத்த ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன்? நோக்குவேன். அநேகர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆதியில பார்த்தீங்கன்னா சபைக்கு எந்த கூட்டானாலும் ஓடியா வருவாங்க. எல்லா கூட்டத்துக்கும் உற்சாகமா வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்டவர் நல்லவங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்த பிறகு ஆராதனை கட்டு, சபையில நடக்கிற எல்லா ஜபங்கள் கட்டு, அப்புறம் தனி ஜபம் கட்டு, வேத வாசிப்பு கட்டு, இப்படியாய் பாருங்க கழுதை தேர்ந்து கட்டெரும்பாச்சான். அந்த கதையாயிரும். ஆனா ஒண்ணு பாருங்க, புலம்புவாங்க, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம். ஏங்க ஆண்டவரே பாருங்க, நல்லா கவனிங்க, கர்த்தரை எப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசுவை தேடும் பொழுது பாருங்க, அவருக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தை வேதம் வாசிக்கணும். அப்ப உங்களுக்குன்னு குடும்ப ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல குடும்ப ஜெபத்தை பண்ணணும். எல்லா ஒழுங்குகளையும் நம் கரெக்டா செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. உங்க பிள்ளைகளை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருக்காய் வளர்க்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. எப்ப சொல்லுகிறார்? அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல. அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க, பரிசுத்த ஆராதனையை விட்டு விடாதீங்க. ஆராதனை முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை 6 நாளும் கர்த்தர் காத்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நடத்தி வருகிறார். அந்த பரிசுத்த நாளை, அந்த ஓய்வு நாளை தேவ சமூகத்துல விழுந்துருங்க. தேவ சமூகத்துல விழுந்தீர்களானால் இந்த 6 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வெண்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.